இன்றைய செய்தி தொகுப்பில் கொரோனாவால் சென்னையில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம், ஹமாஸ் அமைப்பின் தலைவர் முகமது சின்வார் மரணத்தை உறுதி செய்த இஸ்ரேல், கர்நாடகத்தில் கனமழை காரணமாக 11 பேர் உயிரிழந்த சோகம், அமெரிக்காவில் சீன மாணவர்களின் விசாவை ரத்து செய்த அமெரிக்கா. இதுகுறித்த தகவலை தற்பொழுது சிறிய தொகுப்புகளாக காணலாம். நார்வேவில் நடைபெற்ற செஸ் தொடர் போட்டியில் அமெரிக்காவின் ஹிகாரு நகமுராவை எதிர்கொண்ட இந்தியாவின் குகேஷ் அபார வெற்றி பெற்றார். நார்வே நாட்டில் ஸ்டாவஞ்சர் நகரில் கிளாசிக்கல் செஸ் போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த தொடரின் முதல் சுற்றில் மேக்னல் கார்சல் உலக சாம்பியனான இந்தியாவின் டி குகேஷை வீழ்த்தினர். இதையடுத்து நடைபெற்ற இரண்டாவது சுற்றில் அர்ஜுன் எரிகேசியுடன் குகேஷ் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் அமெரிக்காவின் ஹிகாரு நகமுராவுடன் போட்டி நடைபெற்றது. அப்போது குகேஷ் தனது 42வது நகர்த்தலில் அபார வெற்றி பெற்றார். இதன் மூலம் குகேஷ் 3 புள்ளிகள் பெற்றுள்ளார். மேலும் வெற்றி பெற்ற குகேஷிற்கு இன்று 19வது பிறந்த நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று காரணமாக சென்னையில் முதியவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. கடந்த ஒரு வாரத்தில் தமிழகத்தில் மட்டும் 60க்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர். இந்த நிலையில் சென்னை மறைமலை நகரைச் சேர்ந்த முதியவர் மோகன் என்பவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். ஏற்கனவே பல்வேறு இணை நோய் பாதிப்புக்கும் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி முதியவர் உயிரிழந்துள்ளார். மேலும் இறந்த நபரின் மூலம் கொரோனா பரவாமல் தடுப்பதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பால் சென்னையில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரியில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் போக்குவரத்து தடை விதித்து மாவட்ட ஆட்சித் தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உத்தரவிட்டுள்ளார். உதகையிலிருந்து கூடலூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித் தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் அறிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்திற்கு மீண்டும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கனரக வாகனங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த வழியாக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு பேருந்துகள் பகல் நேரங்களில் மட்டும் இவ்வழியாக இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல இரவு நேரத்தில் உதகையிலிருந்து வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய கூடலூர் சாலை மூடப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மாவட்டத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் உதகையில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் இன்று மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு லேண்ட்ஸ்லிப் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம இம்போஸ் பண்ண போகிறோம். ஹெவி வெஹிக்கிள்ஸ் மொத்தமாகவே இந்த ரூட்டில் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம், ப்ரொஹிபிட்டடு. ரெண்டாவது பஸ்ஸஸ் ஒன்லி டே டைமில் நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். அடுத்த 2 நாளில் கொஞ்சம் இன்டோர்ஸில் இருக்கணும். அதர் தென் ஃபார் எமர்ஜென்சி ஒர்க் அதர் இஷ்யூஸ் இல்லாமல் ட்ராவல் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி டூரிஸ்ட். கர்நாடகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாநிலத்தில் இதுவரை 11 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் தீவிர கனமழை பெய்து வருகிறது. மாநிலத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களான தட்சிண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடா, மலைநாடு மாவட்டங்களான சிவமொக்கா, குடகு, சிங்கமங்களூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் பல வீடுகள் இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளது. மழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளால் மாநிலத்தில் இதுவரை 11 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்து நிவாரணப் பணிகளை வழங்கிட கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் மற்றும் செயலாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் வெள்ளம் ஏற்பட்டால் மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க 2296 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக சித்தராமையா கூறியுள்ளார். காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் தலைவர் முகமது சின்வார் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். காசா இஸ்ரேல் இடையே ஏற்பட்ட போர் முடிவுக்கு கொண்டுவர பல நாடுகள் முயற்சி செய்து வருகின்றனர். இதில் அமெரிக்காவின் உதவியால் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. இருப்பினும் ஒப்பந்தத்தின்படி காசா விதிமுறைகளை பின்பற்றவில்லை என இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. இதையடுத்து காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் முகமது சின்வர் கொல்லப்பட்டு இருக்கலாம் என தகவல் வெளியாகின. இந்த நிலையில் மே 13ஆம் தேதி நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் முகமது சின்வர் கொல்லப்பட்டதை இஸ்ரேல் தற்போது உறுதி
செய்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தெற்கு காசாவில் நடத்திய தாக்குதலில் முகமது சின்வார் சகோதரர் யஹா சின்வார் இஸ்ரேலிய படையினரால் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்திய தொழில்துறை அபாய நிலையை அடைந்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்திய தொழில்துறை மீண்டும் ஒருமுறை அபாய கட்டத்தை அடைந்துள்ளது என கூறியுள்ளார். 2018 முதல் 19 மொத்த வாகன விற்பனையில் பயணிகளின் கார்களின் பங்கு 65% இருந்த நிலையில் தற்போது 31% சரிந்துள்ளது என கூறியுள்ளார். ஆனால் விலை உயர்ந்த SUV மற்றும் பல்நோக்கு வாகனங்களின் விற்பனை 65% அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக நடுத்தர மக்கள் கார் வாங்க முடியாத சூழல் உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். இதனால் வாகன உற்பத்தியாளர்கள் உள்நாட்டு சந்தையை விட ஏற்றுமதி சந்தையில் கவனத்தை திருப்பி உள்ளதாக குற்றம் சாட்டினார். இதனால் கார் உற்பத்தியாளர்கள் புதிய தொழிற்சாலைகளை அமைக்கவும் உள்நாட்டு சந்தைகளுக்கு புதிய திறனை உருவாக்கவும் விரும்ப மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் 18 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை கடந்த 24ஆம் தேதி தொடங்கி தென் இந்தியா முழுவதும் மழை பெய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்படக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோவை, நீலகிரி, தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று நாளையும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காலை 10 மணி வரை சென்னை, திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் அகாலிதளம் கட்சியின் முக்கிய தலைவரான சுக்தேவ் சிங் மரணமடைந்துள்ளார். பஞ்சாப் மாநில மூத்த தலைவர் மற்றும் அகாலிதளம் கட்சியின் முக்கிய தலைவருமான சுக்தேவ் சிங்கிற்கு மே 27ஆம் தேதி திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து உடனடியாக மொகாலியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதையடுத்து மருத்துவ சிகிச்சையில் இருந்த சுக்தேவ் சிங்கிற்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்துள்ளார். இவரது மறைவிற்கு பல்வேறு கட்சிகளின் அரசியல் தலைவர்களும் விவசாய சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சுக்தேவ் சிங் தின்சா சங்ரு தொகுதியில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வாஜ்பாய் பிரதமராக போது விளையாட்டு, ரசாயனம் மற்றும் உரங்கள் துறை அமைச்சராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் பயிலும் சீனாவைச் சேர்ந்த மாணவர்களின் விசாவை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்கா நாட்டில் சீனாவைச் சேர்ந்த மாணவர்கள் அதிகமாக பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துடன் அதிபர் டிரம்பிற்கு மோதல் ஏற்பட்டு வருகிறது. இதனால் பல்கலைக்கு வழங்கப்படும் நிதியை குறைப்பதாகவும் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கையை நிறுத்தி வைப்பதாகவும் உத்தரவிட்டார். மேலும் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கைக்கான இடஒதுக்கீட்டை 25% இருந்து 15% குறைத்து அறிவித்தார். இந்த நிலையில் அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சீனா கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொடர்பு கொண்டு சீனா மாணவர்களுக்கான விசாக்களை ரத்து செய்வதாக அறிவித்தார். ஹார்வர்டு பல்கலையின் ஆராய்ச்சி பணிகளில் மாணவர்கள் சிலர் சீனா கம்யூனிஸ்ட் கட்சியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக அமெரிக்கா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியாத்தம், சீனிவாசன் நகர் மற்றும் குறிஞ்சி நகரில் புதிய அங்கன்வாடி மையங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சீனிவாசன் நகர் மற்றும் குறிஞ்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் புதிய அங்கன்வாடி மையங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் கலந்து கொண்டு புதிய அங்கன்வாடி மையத்தினை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி வைத்து திறந்து வைத்தார். அதன் பின்னர் சிறார்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் சமீம், ரிஹானா, கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி, பிரேம்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமி உண்டியல் காணிக்கை வருவாயாக 3,73,841 ரூபாயும் 99 கிராம் தங்கமும் 1 கிலோ 420 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு 14 கிலோமீட்டர் தூரத்திற்கு கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். அவ்வாறு அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்த கோவில் பிரகாரத்தின் பல்வேறு இடங்களில் உண்டியல் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்களிலும் உண்டியல்கள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பௌர்ணமி நாட்களிலும்
திருவிழா காலங்களிலும் உண்டியலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை எண்ணும் பணி அண்ணாமலையார் கோவிலில் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் துவங்கியது. அண்ணாமலையார் கோவிலில் இணை ஆணையர் பரணிதரன் தலைமையில் கோவில் ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். சித்திரை மாத பௌர்ணமி உண்டியல் காணிக்கை வருவாயாக 3,07,73,841 ரூபாயும் 99 கிராம் தங்கமும் 1 கிலோ 420 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். ஆரணியில் கூடுதல் பணி சுமையால் அரசு பேருந்து ஓட்டுநர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தை அடுத்து அவரது மனைவி அரசு போக்குவரத்து பணிமனை அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த ஆற்காடு சாலையில் அரசு போக்குவரத்து பணிமனை செயல்பட்டு வருகிறது. இதில் 200க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் ஆரணி அடுத்த அம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் பாலாஜி என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக ஆரணி அரசு போக்குவரத்து பணிமனையில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் திமுக ஆட்சியில் பராமரிப்பு இல்லாத பேருந்துகள் இயக்க சொல்லி கண்ட்ரோலர் மற்றும் மேலாளர் ஆகியோர் கூடுதல் பணிசுமை அளிப்பதாகவும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து கூடுதல் பணி சுமை கொடுத்து மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும் ஓட்டுநர் பாலாஜி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு பாலாஜி உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். உடனே அருகில் இருந்தவர்கள் பாலாஜியை மீட்டு ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இது தொடர்பாக நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், ரோடு ஷோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடந்து செல்வது முக்கியமில்லை, மக்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்று மதுரையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்தார். மதுரை தல்லாக்குளத்தில் மதுரையில் பட்டாரிபுரம் எனும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் நடத்துவது குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது என்றும் அதனைத் தொடர்ந்து திமுக தேர்தல் பட்டியலை வெளியிட்டுள்ளது என்றும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாளை சட்டமன்ற தேர்தல் கட்டமைப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறுகிறது எனவும் அதிமுகவின் மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியல் தயார் செய்வது குறித்து நாளை அதிமுக மூத்த நிர்வாகிகள் தலைமையில் சென்னை அதிமுக அலுவலகத்தில் ஆலோசனை நடைபெறவுள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் 2026இல் 234 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுவது லட்சியம் எனவும் 2026இல் 200 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுவது நிச்சயம் எனவும் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்தார். மாண்புமிகு பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பாக கிளை அமைப்பது குறித்து கட்டமைப்புகளை 234 சட்டமன்ற தொகுதிகளிலே 68,500 வாக்குச்சாவடிகளிலே கிளைக்கழகம் அமைக்கிற புது ரத்தம் பாய்ச்சுகின்ற வகையில் 45 வயது கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் வாய்ப்பு அளித்து அவர்கள் வயதில் மூத்த தாய் கழகத்தில் இருக்கக்கூடிய கழக மூத்த முன்னணியினர் வழி நடத்த அந்த அமைப்பை அமைக்க சொல்லி நாளைய தினம் அது குறித்த ஆய்வு கூட்டம் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே தலைமை கழகம் சென்னையிலே எம்ஜிஆர் மாளிகையிலே நடைபெற இருக்கிறது. அங்கே நம்முடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் இது குறித்து ஆய்வு நடத்த இருக்கின்றார்கள். அது குறித்து அந்த ஆய்வின் போது உங்களுக்கு நல்ல செய்தி வரும். உத்தரமேரூரில் நடைபெற்ற ஜமாபந்தி முகாமில் தகுதி வாய்ந்த 10 பயனாளிகளுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் வட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் நடைபெற்ற ஜமாபந்தி முகாமில் மேல்பாக்கம், அனுமந்தண்டலம், இளநகர், பெருநகர், ஓசூர், தண்டரை, வயலூர், கார்னை, பெண்ணலூர், மணப்பாதி உள்ளிட்ட காளியம்பூண்டி குறு வட்டாரத்திற்குட்பட்ட கிராம பொதுமக்கள் தங்கள் வருவாய்த்துறைக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணும் வகையில் தகுதி வாய்ந்த 10 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாவினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி வழங்கினார். மீதமுள்ள மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்டு தீர்வு காண்பதற்கு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் பரிந்துரைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் யோகா ஜோதி, உத்தரமேரூர் வட்டாட்சியர் தேன்மொழி, மண்டல தனி வட்டாட்சியர் கலைவாணி, வட்டாட்சியர் அலுவலக பொது மேலாளர் தாண்டவமூர்த்தி உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.